சேரமான் பெருமான் நாயனார் திருக்கயிலாய ஞான உலா என்ற உலா நூலை பாடியவர். இவர் சேர நாட்டின் மன்னனாக இருந்தவர். இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். மலை நாட்டரசனாக விளங்கிய சேரமான் பெருமான் நாயனார் 11ஆம் திருமுறையில் 3 நூல்களுக்கு ஆசிரியராவார். இவர் எழுதிய திருக்கயிலாய ஞான உலாவே தமிழ் மொழியில் ஆதி உலா என போற்றப்படுகின்றது. ஒரு காலத்தில் கொடுங்காலூரில் சேரர்குடியில் பெருமான் கோதையார் என்பவர் இளம் வயதிலேயே சிவபக்தி மிகுந்து அரச வாழ்வை துறந்து திருவஞ்சை களத்தில் ஆலய தொண்டு புரிந்து வாழ்ந்து வந்தார். அப்பொழுது செங்கோர் பொறையன் என்னும் சேர மகாராஜாவுக்கு திடீரென்று ஞானம் ஏற்பட அவர் மகுடம் துறந்து காட்டிற்கு சென்று தவம் செய்யலானார். நாடு அரசன் இல்லாமல் இருக்க முடியுமா? அதனால் நாட்டின் அமைச்சர்கள் யாவரும் திருவஞ்சை களத்திற்கு சென்று அங்கு சிவத்தொண்டில் ஈடுபட்டிருந்த பெருமாள் கோதையாரை அரசு பொறுப்பை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டனர். அவர் சிவபெருமான் உத்தரவு தந்தால் அரியணை ஏற தயார் என்று கூறி சிவபெருமானை துதித்தார். சிவபெருமானும் சிற்சில சகுனங்கள் மூலம் அவர் இசைவை தெரிவிக்க ஒரு சுபயோக தினத்தில் முடிசூடிக் கொண்டார். தினம்தோறும் நெடுநேரம் சிவபூஜை செய்வதை மட்டும் தவிர்க்கவில்லை. ஒரு நாள் யானை மீது அமர்ந்து பவனி வரும்பொழுது ஒரு சலவை தொழிலாளி ஊர் மண்ணை சுமந்து கொண்டு வந்தான். அப்பொழுது சிறிது மழை பெய்யவே ஊர் மண் கரைந்து அவன் உடலில் ஒழுகி காய்ந்து உடலெங்கும் விபூதி பூசியது போல் தோன்றியது. அவ்வளவுதான். மன்னன் யானை மீது இருந்து இறங்கி அவனை சென்று வணங்கினார். அவனோ நடுநடுங்கி போய், மன்னர் பெருமானே, என்ன இது? என்னை நீங்கள் வணங்கலாமா என்று கேட்டான். நீவீர் வருந்த வேண்டாம், திருநீற்று வடிவத்தை எமக்கு நினைவுபடுத்தினீர் என்று மறுமொழி கூறி அவனை அனுப்பி வைக்க எல்லோரும் அவன் சிவபக்தியை எண்ணி எண்ணி மகிழ்ந்தனர். நாள்தோறும் தவறாமல் மன்னன் செய்யும் சிவபூஜையின் முடிவில் நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்கும். அதனை கேட்டால்தான் மன்னனுக்கும் நிம்மதி. தான் நியமம் தவறாமல் பூஜை செய்திருக்கிறோம் என்று மனம் பூரிப்பான். இப்படி ஒரு நாள் பூஜையின் முடிவில் சிவனது சிலம்பொலி கேட்கவில்லை. உடனே சேரமான் பெருமான் நாயனாருக்கு பெரும் வருத்தம். இனி இவ்வுடல் இருந்து என்ன பயன் என்று வாளை எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள துணிந்தார். மறுநொடி சிவபெருமானின் சிலம்பொலி ஒலிக்க செய்து, அன்பனே, அவசரப்பட்டு பிராணத்தியாகம் செய்து விடாதே. சுந்தரமூர்த்தியின் பாடலில் சற்று ஆடி அமிழ்ந்து விட்டோம், அதனால் வர தாமதமாகிவிட்டது என்று கூறி சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பெருமையை வெளிப்படுத்தினார். சேரமான் பெருமான் நாயனாருக்கு பெரும் வியப்பு. சிவபெருமானின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நேரில் சென்று தரிசித்திட வேண்டும் என்று நினைத்து உடனே திருவாரூருக்கு சென்று சுவாமிகளை வணங்கி நின்றார்.